ஒருத்தர்கிட்ட அதிகமாக எதிர்பார்க்க ஆரம்பிச்சா அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்லோவாக ஸ்ட்ரெஸ் ஆயிரும். அவங்க மாறலை, நம்ம எக்ஸ்பெக்டேஷன் தான் அதிகமாக வளர்ந்துருக்கும். சில வழி துரோகத்திலிருந்து வராது, இவங்க இப்படிதான்னு நினச்சோம், அந்த எக்ஸ்பெக்டேஷன் பிரேக் ஆகும்போது தான் வரும். ஒரு மனுஷன் நமக்கு கொஞ்சம் கேர் காட்டினாலே நம்ம அவர்கிட்ட ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் பில்டு பண்ணிக்கிறோம். அவன் மெசேஜ் பண்ணால் சந்தோஷப்படுவோம், கால் பண்ணால் இம்பார்ட்டண்ட்டாக ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்லோவாக நம்ம மைண்டில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உருவாகும். நான் அப்செட்டாக இருந்தால் இவன் புரிஞ்சுக்குவான், நான் சைலண்ட்டாக இருந்தாலும் கேட்பாங்க, நான் இம்பார்ட்டன்ட்னு நினைப்பாங்க. ஆனால் ரியாலிட்டி என்னன்னா, நம்ம மனசுக்குள்ளே நினைக்கிறக்கும் அவங்க ரியல் கேரக்டருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அவங்க இக்னோர் பண்ணுறதால மட்டும் பெயின் வராது, நம்ம மனசுக்குள்ளே இவங்க இப்படி செய்ய மாட்டாங்கன்னு நம்பி இருந்தது உடஞ்சிருக்கும், அதுதான் அதிக பெயினாக இருக்கும். ஒரு ரிப்ளை லேட் ஆனாலும் ஹர்ட் ஆகும், ஒரு ஸ்மால் சேஞ்ச் கூட ஓவர் திங்க் ஆகும். ஏன்னா அவங்கள விட அவங்கள பற்றி நம்ம எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும். சில நேரம் நம்ம லவ் பண்ணுறது அவங்களையா இல்லை நம்ம இமேஜினேஷனில் உருவாக்குன கேரக்டரையான்னு கூட புரியாது. எல்லாரும் நம்மளை மாதிரியே திங்க் பண்ண மாட்டாங்க. நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் அதே அளவுக்கு திரும்ப கிடைக்கும்னு லைஃப்பில் கேரண்டி இல்லை. அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும், லவ்வாக இருந்தாலும், ஃபேமிலியாக இருந்தாலும் அதே தான். எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கிற இடத்துல டிஸப்பாயின்மெண்ட் ரெடியாக இருக்கும். அதனால தான் சிலர் சைலண்ட்டாக மாறிடுவாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்போம், பீஸ் வேணும்னா எல்லார்கிட்டையும் அதிக எக்ஸ்பெக்டேஷன் வைக்கக்கூடாதுன்னு. கேர் பண்ணலாம், லவ் பண்ணலாம், ஆனால் நம்ம ஹாப்பினஸ்ஸையே ஒருத்தரோட பிஹேவியர் மேலே வைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம மனசு உடைக்கிறது இவங்க நம்மளை புரிஞ்சுப்பாங்கன்னு நம்பி இருந்த எக்ஸ்பெக்டேஷன் தான். லைஃப்பில் நிறையா பெயின் மறந்து போயிருக்கும், ஆனால் சில டிஸப்பாயின்மெண்ட்ஸ் மைண்டில் ஸ்டே ஆகிருக்கும். அது அவங்க தப்பு இல்லை, நம்ம அதிகமாக எதிர்பார்த்ததால். இந்த ஃபீலிங் உங்களுக்கு ரிலேட் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி ரியல் லைஃப் தாட்ஸுக்கு பரணி ரைட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டில் மீட் பண்ணலாம். பாய்.